ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஒரு வாரமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆடிப்பட்டம் ஆரம்பிக்க போகிறனால அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். விதைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மண் கலவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ அந்த எபிசோடில் இது பார்த்துட்டிங்க, இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரோ பேக்ஸ் பற்றின ஒரு வீடியோ மாதிரி போயிடலாம் அப்படின்னு. ஸோ யூஷுவலாக நீங்கள் மாடித்தோட்டம் பண்ணுறவங்க அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேக் போட்டிருப்பாங்க. ஸோ இது லைஃப் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஆரம்பிக்க தான் போகிறீங்க அப்படிங்கும்போது 2 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பு, வாட்டர் கேனு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பழைய ஜாமான் கடையில் கேட்டிங்க அப்படின்னா அந்த உடஞ்சது, ஓட்டை விழுந்தது அதெல்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது வச்சுக்கலாம். இல்லைன்னா பெயிண்ட் பக்கெட்டு அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒயிட் பேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா தெரியும். அந்த ஒயிட் பேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 சைஸஸில் தான் அதிகபட்சம் அவைலபிளாக இருக்குது. காஸ்ட்டுமே வந்துட்டு ₹15, ₹20 அந்த மாதிரியான காஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் அந்த பேக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி மூவ் பண்ணுவீங்க, அடிக்கடி நகர்த்தி வைப்பீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்ஸ் வந்துட்டு அவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு கைப்பிடி அப்படிங்கிறது வந்து எது இருக்காது. ஸோ இப்படி நம்ம இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பேக்கில் ஃபுல்லாக இப்போ நம்ம காயர் போட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கையிலே எடுத்துக்கலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் மண் கலவையில் வந்து மண் நிறைய போட்டு எங்கிட்ட என்ன மண் கிடைக்குதோ அதில் போட்டு பண்ணுறேங்க அப்படின்னா மண் ஃபுல்லாக போட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த விளிம்பு இல்லாமல் இது தூக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த பேக் வந்துட்டு எலாஸ்டிக் தானே, அது பிளாஸ்டிக் தானே. ஸோ வந்து அந்த எலாஸ்டிக் இது வந்த மாதிரி ஆயிடும். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து கிழிஞ்சும் போயிடும். ஆனாலுமே இந்த பேக் வந்து உங்களுக்கு 3 வருஷம் வரைக்குமே வந்து லைஃப் வரும். அதுக்கு மேலே கூட வரும். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் அது இருக்குது. இன்னொன்று, இந்த பேக் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு வீடியோவில் தான் இதை பார்த்தேன், இந்த மாதிரி மடித்து விடுறது. ஸோ இப்படி மடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த சைஸ் இருக்குது. இதுதான் சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இதுக்கு மேலே ஒரு சைஸ் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, அந்த சைஸ் காமிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு லாஸ்ட் பெரிய சைஸு. ஸோ நம்ம 2 அடி பேகுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 1.25 அடி வர்றது. ஓரளவுக்கு நம்ம கொடி காய்கறிகள் அப்புறம் பழமரங்கள்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2வது சைஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேக்கு. இதில் ஹைட்டு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனால் அகலம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நமக்கு. இது வந்து 1 அடியோட அகலம் வர மாதிரியான பேக்கு. இதில் நமக்கு சைஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்படியே வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், இந்த இடமெல்லாம் வந்து வெளுத்து போய் இந்த மாதிரி கிளியும். அதுக்கு தான் இந்த மாதிரி மடிச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இடம் வந்து இத்து போகாது. உங்களுக்கு வந்து ஒரு grip கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு நமக்கு லைஃப் வரும், நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஆல்ரெடி அது பழசு அப்படிங்கிறனால குறைஞ்சது ஒரு 3-5 வருஷம் வரைக்கும் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பக்கெட் பேஸனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து விளிம்பு இருக்கும். இதுவுமே வந்துட்டு நம்ம வெயிலில் வைக்கும்போது இத்து போய் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் வாட்டர் கேனுமே பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான், உங்களுக்கு அந்த பேக் மாதிரி தான், மேலே வந்து விளிம்பு இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் இந்த 3வது வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரோ பேக்ஸு. ஸோ க்ரோ பேக்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. ஜியோ ஃபேப்ரிக்கு, உங்களுக்கு ஹேண்டில் வந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த உள்ளே வந்து ரோப் இருக்கனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் சைஸஸ் வந்து எக்கச்சக்கமான சைஸஸ் இருக்குது. நமக்கு கீரை பேக் வேணுமா கீரை பேகு, இல்லைன்னா வந்து
1 அடி பேகு, 1.25 அடி, 1.5 அடி, 2 அடி, 2.5 அடி அது வரைக்கும் கூட இருக்குது. ஸோ நமக்கு ஹைட்டு அதுக்கான அகலம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க, இதை வந்து இப்படி தூக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஹேண்டில் வச்ச மாதிரியும் வருது. ஸோ ஹேண்டில் வச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வாங்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கைப்பிடி மாதிரி இருக்கும், தூக்கி நகர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரோ பேக்ஸில் இனிஷியல் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து 9x9 போடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு 7x7 கூட இருக்குது. அதாவது இந்த தொட்டி மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்த தொட்டியை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஹேங்கிங்கும் போட்டுக்கலாம், அந்த ரோப் போட்டு ஹேங்கிங் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஒரு பூச்செடி வைக்கிறீங்க, சின்ன சின்ன செடி தான், ரொம்ப வந்து பெருசாக வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான 7 பேக் கிடைக்குது. ஸோ அதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு கீரை பேக்லேருந்து இந்த பேகு அதாவது நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து சின்ன கீரை பேகு. நமக்கு இடம் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு எப்படி வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும், என்ன மாதிரியான சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய இடங்களில் கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சைஸஸில் வேண்டாம் அப்படின்னா காமனாக இந்த அகலம் வந்து ஒரு 15-18 இன்ச் இருக்கிற மாதிரி, ஹைட் வந்து ஒரு 12 இன்ச் இருக்க மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செடிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடி காய்கறிகளுக்கு, செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான டிப்பர்ஸுமே கிடைக்குங்க. இது வந்துட்டு அதுதான் நம்ம சொன்ன மாதிரி 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்ச்லேயே வந்து இந்த டிப்பர்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். என்ன நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து கிளாத்தோ இல்லைன்னா ஒரு சாக்கு மாதிரி போட்டுட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஏதாவது போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் மண்ணை போட்டு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி கூட வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம சாக்கு பையெல்லாம் இருக்குல்ல, அரிசி சாக்கு, ஸோ அதில் கூட வளர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு வளர்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி வேணும், அது வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கணுமா, பார்க்குறக்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கணுமா, இல்லை எனக்கு வந்து வளர்த்தா போதும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான க்ரோ பேக்ஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். க்ரோ பேக்ஸாக இருக்கட்டும், பாட்ஸாக இருக்கட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேக்ஸுங்கும் போது மினிமம் 3 years to 7 years வரைக்குமே தருவாங்க லைஃப் வாரண்ட்டி. அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் அப்படின்றது தருவாங்க. ஆனால் இந்த பிளாஸ்டிக் தொட்டிகள், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பு, பக்கெட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ நாள் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் மண் ஃபில் பண்ணும்போது இதை வந்து பேக்காக இருக்கட்டும் இல்லைன்னா பக்கெட் எதுவாக இருந்தாலுமே, ஸோ மண் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து மண் நிறைய. இப்போ வந்து இந்த பேக்கில் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் மண் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவ்வளோ இல்லாமல் இது கூட இல்லாமல் இன்னும் மேலே ஒரு இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம மண் நிறைக்கும் போது தான் என்ன அது பக்கெட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதுக்கான லைஃப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.